Hi, hello, வணக்கம் and welcome to all in this cinematic world. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இனி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டைரக்டர் நிதிலனோட டைரக்ஷனில் அண்ட் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட நடிப்பில் வந்திருக்க படம் தான் மகாராஜா. இந்த மகாராஜா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மகாராஜா படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் சேதுபதிக்கு 50வது படம். இந்த 50வது படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த மகாராஜா படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடுறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்கில் இந்த படத்தோட ஹீரோவான மகாராஜா, அதாவது நம்ம விஜய் சேதுபதி இந்த படத்தில் மகாராஜா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஆக்டர் விஜய் சேதுபதி சலூன் கடையில வேலை செய்யற மாதிரி காமிக்கப்படுது. அண்ட் அவரோட குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, விஜய் சேதுபதி அண்ட் அவரோட பொண்ணு, இவங்க 2 பேர் தான் இருக்கிற மாதிரி காமிக்கப்படுது. அவரோட வீட்டுல இருந்து அவருக்கு முக்கியமான ஏதோ ஒரு பொருளை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அதை போய் கம்ப்ளைண்ட்டும் பண்றாரு. இந்த மாதிரி லக்ஷ்மியை காணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. இந்த கம்ப்ளைண்ட் பண்ற சீன் இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்லேயே காமிச்சு இருப்பாங்க. லக்ஷ்மியை காணோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி காட்டுற மாதிரி காமிப்பாங்க. அது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த பொருள் எங்கே போச்சு, என்னென்ன சம்பவங்களெல்லாம் நடக்குது அண்ட் போலீஸ் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னதான் நடந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுலேயும் நம்ம ஆக்டர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டோன்னா, அவருக்கு கொடுத்த ரோலை ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த படத்துலையுமே சூப்பராகவே சைலண்ட் கில்லராக நடிச்சு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சு இருக்காங்க. ஆனால் பாலிவுட் ஆக்டர் அனுராக் காஷ், பாய்ஸ் மணிகண்டன், சிங்கம்புலி, நட்ராஜ் இவங்க எல்லாரும் தான் இந்த படத்தில் மெயினான கேரக்டராக நடிச்சிருக்காங்க. பாலிவுட் ஆக்டர் அனுராக் காஷோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அவரோட கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை சூப்பராகவே நடிச்சு கொடுத்துருக்காரு. இமைக்கா நொடிகள் படத்தில் மிரட்டி இருப்பார். அதே மாதிரி இந்த படத்துலையுமே ஒரு சூப்பரான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அண்ட் பாய்ஸ் மணிகண்டன், சிங்கம்புலி, நட்ராஜ் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக ஆப்ட் ஆகி இருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட கதை புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்திருக்கு. ஆனால் இவங்க பண்ணியிருக்கிற ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் எங்கேஜாகவே கொண்டு போயிருக்காங்க. அது இந்த படத்தில் முக்கியமான ஒரு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அண்ட் ஸ்டோரி லைன் இந்த படத்தில் ஒரு நான் லீனியராக கொண்டு போய் இருக்காங்க. அதுவுமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி இருக்குது. ஆனால் ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். என்னடா கதை ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான். இந்த படத்தை ஒரு த்ரில்லர் படமாக எடுக்கணும் அப்படின்னு இந்த படத்தோட டைரக்டர் நினச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு பக்காவான சஸ்பென்ஸோட இந்த படத்தை கொண்டு போய் இருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். அதுலேயும் கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட் எல்லாம் நம்மளை ஒரு பூஸ்டப்புக்கு கொண்டு போவாங்க. அப்படி என்னதான் ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லி அதை ரிவீல் பண்ண விரும்பலைங்க. இந்த படத்தில் மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரை எடுத்துக்கிட்டோம்னா, சாங்ஸ் எல்லாம் ஆவரேஜாக தான் இருந்தது. ஆனால் அதிகமாக சாங்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாசிட்டிவாகவே அமைஞ்சிருக்குங்க. ஆல்ரெடி ட்ரெய்லர் கட்டில் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி படத்துலையுமே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. கலர் சேச்சுரேஷன்ஸுமே இந்த படத்துக்குள்ள சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன ப்ரோ, இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ்மே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த ஒரு நெகட்டிவ்மே என்னால் கண்டுபிடிக்க முடியலங்க. ஏன்னா ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். மொத்தத்தில் இந்த மகாராஜா படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஆக்டர்ஸுக்கு எல்லாம் அவங்களோட 25வது படமோ இல்லை அவங்களோட 50வது படம் சூப்பராக ஹிட் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு சில ஆக்டர்ஸுக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகி இருக்கும். ஒரு சில ஆக்டருக்கெல்லாம் அவங்களோட 25வது படம் ஃப்ளாப்பாக கூட ஆகியிருக்கும். அது எந்த படம் அப்படின்றது உங்களுக்கே தெரியுங்க. அதே மாதிரி நம்ம விஜய் சேதுபதியோட 50வது படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியனுங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்காரு விஜய் சேதுபதி. இந்த 2024 இது வரைக்கும் வந்த படங்களில் இந்த படம் ஒரு நல்ல படமாக தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்ற விஷயம் ஒரு சில இடத்துல இருக்குது. ஆனால் UA சர்டிஃபிகேட் தான் கொடுத்து இருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுதான் மகாராஜா படத்தோட என்னோடைய ரிவ்யூ. நீங்கள் இந்த மகாராஜா படத்தை பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நிறைய சினிமேட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. பாய் பாய்.